வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம காலையில் எங்கே போகிறோம் அப்படின்னா குளச்சல் ஹார்பருக்கு போகிறோம். குளச்சல் ஹார்பர் காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே வியாபாரிகள் எப்படி ஏலம் போடுறாங்க, மீன் எப்படி வாங்குறது, என்ன மீனெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இதுதான் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தோட என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளாடி போய் தான் நம்ம வாங்கணும். இந்த காலையிலே போகும்போதே ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. இங்கே காலையிலே 4:30 மணிக்கே 4:30-5 மணிக்கு உள்ளாடியே நிறைய மக்கள் இங்கே வந்துடுவாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு தேவையான மீன்களெல்லாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகிறாங்க. போட்லேருந்து கொண்டு வர மீன்களை இங்கே தான் ஏலம் போடுவாங்க. யார் விலைக்கு ஏலம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மீன் கிடைக்கும். வியாபாரிகள் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான மீன்களும் இங்கேருந்து நிறைய பேர் உள்ளூர் மக்களும் வந்து வாங்குகிறாங்க. ஏலம் வந்து 2000, 2500 இந்த மாதிரி 3000 இந்த மாதிரி ஏலம் கேட்குறாங்க. மீனை பொறுத்து ரேட்டும் கூடும். இது வாழை இன்னும் ஒரு ரேட்டு, அப்புறமா கம்மியிலிருந்தும் ஏலம் கூப்பிடுவாங்க. மீனை பொறுத்து ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே ஒரு 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கே தின கூலிக்கு வேலை செய்கிறாங்க. இந்த தொழிலை நம்பி தான் நிறைய மக்கள் இருக்காங்க. இதெல்லாம் வந்து வெளியூருக்கு போகக்கூடிய மீன்கள். கேரளாவில் உள்ள வியாபாரிகள் அதிகமாக இங்கே வந்து விரும்பி மீன் வாங்குவாங்க. இங்கே உள்ள மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரேட்டும் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் கேரளா வியாபாரிகள் அதிகமாக இங்கே வந்து மீன் வாங்குகிறாங்க. இங்கே டெய்லி இந்த மாதிரி கூட்டம் இருக்கும். அந்தந்த வியாபாரிகள் அவங்கவுங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக டெய்லி இந்த மாதிரி அவங்க ஏலம் போட்டு மீன் அவங்களுக்கு தேவையான பார்சல் வாங்கிடுவாங்க. இந்த மீனெல்லாம் குட்டையிலேருந்து எடுத்து இவங்க நல்லா வாஷ் பண்ணி தான் வெளியில் விடுறாங்க. இது சின்ன வள்ளம். இது வந்து காலையில் இவங்க விடிய காலம் 3 மணிக்கு போவாங்க. போய் அங்கேருந்து தூண்டில் வலை போட்டு சின்ன சூண்டை அந்த மாதிரிலாம் போட்டு பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவாங்க. பெரிய போட்டெல்லாம் 15 நாள் அந்த மாதிரிலாம் கடல்லே நின்று மீன் பிடிப்பாங்க. இங்கே மீன் வாங்க வர்றதா இருந்தால் காலையிலே வரணும். 6லேருந்து 8 மணிக்கு உள்ளாடி மீனெல்லாம் முடிஞ்சிடும். ஏர்லியராக வந்தால் நம்ம இங்கேருந்து ஏலம் போட்டு நமக்கு தேவையான மீன்களை வாங்கலாம்.
வீட்டுக்கு தேவையான மீனும் வாங்க வேண்டி இருக்கு. பார்ப்போம். இவ்வளோ நேரம் நின்னையில பெருசா மீன் வரல. இது பரவாயில்லன்னு தோணுது. இதில் ஏலம் கேட்க போகிறேன். இதுதான் வாங்க போகிறோம் நாங்கள். இந்த மீன் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இவ்வளோ மீனுமா 350க்கு நமக்கு கிடச்சிது. ஹாப்பி தான். கடையில் கூட இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ ரேட்டில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்காது. வீட்டில் கொண்டு போனால் ஒய்ஃபும் ஹாப்பி ஆவாங்க. வீக்லி ஒன் டைம் இந்த மாதிரி வந்து இங்கேருந்து ஃப்ரெஷ்ஷான மீன்கள் வாங்கி நம்ம சாப்பிடலாம். ரேட்டு கம்மியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.